ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு பட்டாணி புலாவ் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் 2 கிளாஸ் எடுத்து ஊற போட்டுடலாம். இது அப்ராக்சிமேட்டாக 350 கிராம். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அப்ராக்சிமேட்டாக 20 நிமிஷம் ஊறினா நல்லா இருக்குங்க. குக்கர் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே பிரியாணி இலை 2, பச்சை மிளகாய் 4 கீரி போட்டிருக்கேன். தேங்காய் பால் சேர்க்கறதால பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை பட்டாணி 1 கப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லியும் 1 கைப்பிடி புதினாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். கண்டிப்பா புதினா அதிகமா சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. புதினா கொத்தமல்லி வதங்கின பிறகு ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 சவுண்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இது எவ்வளோ நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.